+2 முடிச்ச உடனே நுழைவுத் தேர்வு வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை 2006 வருகிறது. அந்த சமயம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் மத்தியில சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அப்பொழுது நுழைவுத் தேர்வு இருக்கக்கூடாது, +2 அடிப்படையில் தான் மருத்துவ கல்லூரி மாணவர்கள் சேர்க்கை இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதிகாரிகள் எத்தனையோ பேர் அவருக்கு எதிராக சொல்லி இருந்தாலும் கூட நுழைவுத் தேர்வை ரத்து செய்து கையெழுத்து போட்டது மருத்துவர் அன்புமணி அவர்கள் 2006. NEET exam was introduced about 15 years ago during the Congress period, saying that the reason why they brought in NEET was not me after that. I didn't allow. Madam, the two reasons given at the time when NEET was introduced was to prevent commercialization of medical education and to bring in quality doctors into the medical system. 2017 தான் அதிகாரப்பூர்வமாக நீட் தேர்வு வருகிறது. நீட் தேர்வுக்காக சொல்லப்படும் காரணங்கள் 2 தான். தரமான மருத்துவ கல்வி, அதுதான் அவங்க சொல்ற முதல் காரணம். அடுத்தது மருத்துவ கல்வி வணிகமயமாக்க கூடாது, இதுதான் அவர்கள் சொல்லும் 2 காரணம். One decade later today, both the reasons are defeated. NEET exam is the most commercial exam in the country, where nearly 1.5 lakh crores of business has been done every single year. You have coaching centers all over the country, not only in big metros but even in small towns. வணிகமயமாக்கப்படுவதை தடுக்க வேண்டும். நாங்க அப்ப கூட 30 லட்சம் 5 லட்சம் கட்டக்கூடியவங்க எல்லாம் சீட் வாங்கிடுறாங்க. அதை விட அதிகமான கொடுமை பாத்தீங்கன்னா நீட் தேர்வுக்காக படிக்கக்கூடிய பயிற்சி கட்டணம் 1.5 லட்சம் கோடி ரூபாய். அது மிகப்பெரிய வணிகம் இன்னைக்கு கல்வித்துறையில நடந்து கொண்டிருக்கிறது. I kindly request the government to abolish all the NEET coaching centers in the country immediately. And second, madam, I know of a student who had got 590 marks out of 720 in NEET. He couldn't join MBBS because his father is a farmer. He couldn't pay 5 lakh fees because he had got a seat in a private college in a government quota. I also know a student who had got only 110 marks out of 720, but he's studying MBBS because his father could pay 27 lakh rupees fees a year. And so where does the quality of the NEET exam happen here? வருஷத்துக்கு 23 லட்சம் பேர் நீட் தேர்வு எழுதுறாங்க. 1,40,000 தான் MBBS சீட்டே இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா 720 மார்க் தான். ஆனா 110 மார்க் எடுத்த ஒரு மாணவர், 110னா 15%, தகுதி கூட இல்ல, 40% எடுத்தாதான் பாஸ்ன்னு சொல்றோம். ஆனா 15% மட்டும் 110 எடுத்த ஒரு மாணவருடைய தந்தை வசதியாக இருப்பதனால டீம்டு யூனிவர்சிட்டியில சேர்ந்து 30 லட்சம் பணம் கட்டி படிச்சிடுறாங்க. ஆனா 590 மார்க் எடுத்த ஒரு விவசாயியுடைய மகனோ மகளோ MBBSல இடம் கிடைக்காம கவர்மெண்ட் சீட், பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் சீட்டோடைய விலை வந்து 5 லட்சம் தான். அந்த 5 லட்சம் கூட கட்ட முடியாம வேற படிப்பு எடுத்து படிக்கிறாங்க. Earlier our education used to be knowledge based. India is the land of Nalanda University, which has been dispersing knowledge worldwide. But our education unfortunately has turned from a knowledge based to an need based or an exam based or a G based. I know about a parent who proudly says that his 6th standard son is going for G கோச்சிங் கிளாஸ். நாலேஜ் பேஸ்டே கிடையாது, எல்லாமே எக்ஸாம் பேஸ்டுக்கு தான் படிக்கிறாங்க. அறிவு சார்ந்த ஒரு படிப்புக்கு இங்க இடமே கிடையாது. அதனால 1976 எமர்ஜென்சி போது ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து அந்த கன்கரண்ட் லிஸ்டுக்கு போயிடுச்சு கல்வி. அந்த கல்வித்துறையை மறுபடியும் நம்ம ஸ்டேட் லிஸ்ட் கொண்டு வரணும்னா நிறைய சட்டங்களை இயற்ற வேண்டும். During the emergency, lots of wrong was being done to the country. One of the wrong was to bring education from the state list to a concurrent list. I kindly request the government to undo the wrong during the emergency, bring back education from the concurrent list to the state list so that states have their priorities, their policies, and they can do whatever the requirement is, they can go accordingly. It is very unfortunate that last 10 years, more than 500 of our children killed themselves, committed suicide. நீட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுக்க வேண்டும். எக்ஸம்ட் நீட் ஃபார் தமிழ்நாடுன்ற அந்த சட்ட மசோதாவை தீர்மானத்துல ஒரு மனதாக நிறைவேற்றி 2 முறை நிறைவேற்றி அதை டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இன்னும் அது சட்டமாக்கப்படவில்லை. அதற்கு நாம் உரிய தரவுகளை கொடுத்து மறுபடியும் அதை சட்டமாக்க கொண்டு வர நாம் எல்லோரும் ஒன்றாக முயற்சி செய்ய வேண்டும். இதோட 500 குழந்தைங்க போயிட்டாங்க. We need to abolish NEET for now, at least for the next few years, and then
we prepare a system so that our children could study well, more confidence in our system. And this is something, some of the reforms we have to do it. I kindly request the government to look into it. I support this bill. We need to reform our examination system, but also we need to reform our education system so that our children are free to choose whatever they want in the future. Thank you, madam. சமூக நீதிக்கு எதிரானது நீட் தேர்வு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதிரானது நீட் தேர்வு, தமிழ் வழி கல்வி பயிலும் மாணவர்களுக்கு எதிரானது நீட் தேர்வு, ஏழை மாணவர்களுக்கு எதிரானது நீட் தேர்வு, கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது நீட் தேர்வு. இந்த நீட் தேர்வே தேவையில்லை.